முதல்ல தளபதி இளைய தளபதி அவர்களுக்கு நாளைக்கு முதல்வராக அவர் பதவியேற்க போறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இல்லாத வெற்றிடத்தை அவர் நிரப்பிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் அது வெற்றிடம் இருக்கு, மாற்ற வேணும் அப்படின்னு தான் அவருக்கு அரசியல் எடுத்து முன்மொழி வச்சாரு. அவர் உடல்நிலை சரியில்லாதனால பல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதனால அவர் அந்த இடத்துக்கு வரல. அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருந்தது. தமிழக மக்கள் ஒரு நல்ல மனிதர் யாராவது ஒரு வரணும், அவருக்கு வாக்களிக்கணுங்கிறத கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலமாவே எதிர்த்து வந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப அந்த இடத்த விஜய் சார் வரும்போது அவரே எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் ஓட்டு போடுவாங்கன்னு. நாங்களே எதிர்பார்க்கல. நம்ம அதிமுக தான் சேலத்துக்கு உண்ட 11 தொகுதிக்கும் அதிமுக தான் நம்ம ஆதரவு கொடுத்தோம், ஒரு ரசிகனா. ஆனா நீங்க ஒரு பெரிய அலை, தமிழகம் முழுசும் ஒரு பெரிய அலை, அந்த அலையில எல்லாருமே சின்ன பண்ணாயிட்டாங்க. ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, இந்த 2 கட்சியுமே சின்ன பண்ணாயிடுச்சு. அதுக்கு விஜய் சார் தான் மிக முக்கிய காரணம். அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. அவர் ஒரு பிம்பமா பயன்படுத்தி அது இறைவனர்ல என்னவோ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே ஒரு சாதாரண, யாருமே சில பேர் ஓட்டு கேட்கவே போகல. டிவிகேல சில இடத்துல வேட்பாளர் ஓட்டு கேட்கவே போல. ஆனா அந்த இடத்துல கூட ஓட்டு அபரிதமான ஓட்டு விழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பெரிய அளவு மக்கள் மனசுல இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசியல் ஒன்று வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது எங்க தலைவர் வந்தாலும் இதே மாதிரியே, இதை விட எக்ஸ்ட்ராவே வந்திருக்கும். இப்ப கூட ஒரு 10-12 சீட்டு பத்தல. ஆனா தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்திருந்தாருன்னா 150 சீட்டுக்கு மேல வந்திருக்கும். ஆனா அந்த இடத்த இவர் நிறுத்துகிறது உண்மையாலுமே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தான். ஏன்னா நாங்களும் மாற்றம் நினைச்சோம். பட் இவரால் அதை கொடுக்க முடியுமான்னா காலத்தின் கட்டாயம் விஜய் தான் கொடுக்குன்றது கொடுத்துட்டாரு. அவருடைய நம்ம ஒன்றும் பெரிய கட்சி தலைவரோ இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சாதாரண ரசிகன். நாங்க இது வரைக்கும் இத்தனை வருஷம் அரசியல நம்மளும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அனுபவத்துல நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி விஜய் சார் வச்சு பண்ணுனா இந்த 5 ஆண்டு காலமும் சிறப்பா போகும். ஏன்னா மற்ற கூட்டணி விடுதலை கட்சியோ இல்ல கம்யூனிஸ்டோ இல்ல காங்கிரஸோ இவங்கெல்லாம் வச்சு நீங்க கூட்டணி போது ஒரு 10-11 பேர் தான் இருக்காங்க. இது எந்த நிமிஷம் வேணாலும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் வெளியில போனா கூட 2 பேர் போனா கூட மறுபடியும் ஆட்சி கவுண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிமுகவோட உங்களுக்கு நீங்க கூட்டணி போட்டா ஒரு 45 எம்எல்ஏ அவங்க இருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி 5 வருஷமும் முழுமையா நீடிக்கும். ஏன்னா நீங்க அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்கள் அளிச்ச வாக்க மதிக்கணும். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, விஜய் சாரை ஆட்சி பண்ண அந்த 5 வருஷம் அவங்க ஃப்ரீயா அவரை விடணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு எந்த விதமான இடைஞ்சலே பண்ணாம அவரை ஃப்ரீயா விடணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதிமுகவோட சேர்ந்தா அவருடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பா இருக்குன்னு என்னுடைய கருத்து. அவைகள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் சேலம் மாவட்டத்தோட வளர்ச்சிக்காக புதுசா பொறுப்பேற்க சிஎம்கிட்ட நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள்? இல்ல அதாவது என்னன்னா, நம்ம சேலம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆதரவு கொடுத்தோம். சேலம் மாவட்டத்துல தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கும் போது ஒரு தமிழக மக்களுக்கு அவரு தான் முடிவு பண்ணணும் என்ன செய்ய போறாரு. ஏன்னா அவர் பல திட்டங்களை சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்களை செஞ்சாலே போதும். மற்றது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, பொறுமையா சொல்லிக்கலாம், அவர்கிட்ட கோரிக்கை வச்சுக்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர், இப்ப தமிழக முதல்வர் ஆகும்போது அவர் தமிழகத்துடைய அத்தனை பேர்த்துக்குரிய உரிமையான சொத்து. அவர் விஜய் தமிழக சொத்து, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவருக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதீங்க அத்தனை பேருக்கு அவர் தான் முதல்வர். அப்ப அன்னைக்கு நம்ம கோரிக்கை வச்சுக்கலாம். சேலம் அவர் வரும்போது அவர் பார்த்து ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம், நேரில் வச்சுக்கலாம்.